Hi friends, பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். மில்லட் ரெசிபி. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல 1/4 கப்பு பாசிப்பருப்பை சிம்மில் வச்சு நல்லா சிவப்பாக வறுத்துடலாம். 1 கப்பு வரகரிசி எடுத்திருக்கேன். எல்லா கடைகள்லேயும் ஈஸியாக கிடைக்கும். இந்த மில்லட்டில் நிறைய பயன்கள் இருக்குது. இப்போ 1 கப்பு வரகரிசியோட வறுத்த பாசிப்பருப்பையும் நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 3 கப்பு தண்ணீர் விட்டுக்கலாம். அளவுகள் சரியாக இருக்கும். இன்னும் குறைவாக வேணும்னா நீங்கள் 3/4 குடி விட்டுக்கலாம். ஒன்றுக்கு 3 கப்பு தண்ணீர் எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம பொங்கல் செய்கிற மாதிரியே தான். இப்போ தேவையான அளவு இஞ்சி, கட் பண்ணிய கருவேப்பிலை, இதோட பொடித்த மிளகு, சீரகம். இந்த இடத்துல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீரிய பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஊற வைத்த அரிசி பருப்பு 2த்தையும் சேர்த்துலாம். சாதாரணமாக நம்ம பொங்கல் செய்கிறத விட இந்த மாதிரி மில்லட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கும் கொடுத்து பழகலாம். இங்கே பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மில்லட் பொங்கல் சாதாரணமாக செய்கிற பொங்கல் மாதிரியே டேஸ்ட்டும் ரொம்ப அபாரமாக இருக்கும். எண்ணெயும் அதிக அளவு செலவு இல்லை. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் வாசனைக்கு. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு 5 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். நமக்கு சூப்பராக இப்போது வரகரிசி பொங்கல் தயாராகிடுச்சு. தாளிப்பிற்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துருக்கேன். இங்கே நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா சிவப்பாக வறுத்து பொங்கலில் தாளித்து கொட்டிடலாம். இந்த பொங்கல் ரொம்பவும் அருமையாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஹெல்த்துக்கும் நல்லது. வரகரிசியில் நிறைய பயன்கள் இருக்குது. குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கொடுத்து பழகணுன்னா அவங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான வரகரிசி பொங்கல். இது சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.